ஹாய் ஹலோ கைஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு ஆஃப் சாரி மாடல் தான் பார்க்க போகிறோம். அதுதான் எப்படி சாரியாக கன்வெர்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது சாரிலேருந்து தான் கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். இதோட துப்பட்டா வந்து ஆஃப் சாரி வந்து நான் வந்து மீஷோவில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். டைரெக்டாக வந்து இதுக்கு கான்ட்ராஸ்ட்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, கொஞ்சம் எம்ப்ராய்டிங்காகவும் இருக்கட்டும்னு சொல்லிட்டு நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அதில் தான் மேட்ச் பண்ணி சாரீ கிளாத்தை வச்சு ப்ளவுஸும் கீழே உள்ள ஸ்கர்ட்டையும் கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். அதுதான் எப்படி ஸ்டிச் பண்ண போகிறோன்னு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் அது சாரீ கிளாத்து பாருங்கள். சாரியில் இது வந்து ஒரு டைப் ஆஃப் கிளாத்து. அதாவது கீழே மட்டும்தான் பார்டர் இருக்கும், மேலே ஹிப்புக்கிட்ட பார்டர் கொடுத்துருக்க மாட்டாங்க. அதோட முந்தானி வந்து கான்ட்ராஸ்ட்டாக இருந்தது, பிங்க் கலரு. அப்புறம் இது வந்து அதுக்கு லைனிங் ப்ளூ கலர் எடுத்திருக்கேன். கான்ட்ராஸ்ட்டாக பாருங்கள், பிங்க் கலர் இருந்தது. அதில் வேணாலும் நீங்கள் மேட்ச் பண்ணிக்கலாம். நான் வந்து இதில் மேட்ச் பண்ணல. இப்போ ட்ரெண்டிங்காக இருக்கிறது வந்து என்னென்னா, என்ன கலர் கீழே ஸ்கெட்டு போடுறாங்களோ அதே கலரில் மேலே உள்ள ப்ளவுஸும் போட்டுட்டு கான்ட்ராஸ்ட்டாக துப்பட்டா போடுறாங்க. அதனால் அதே மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்ஸ்டாலெலாம் நல்லா ட்ரெண்டிங்காக போய்ட்டுருக்குது. அதனால் அதே மாதிரி தான் ஸ்டிச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அதனால் அதில் கான்ட்ராஸ்ட்டாக உள்ள ப்ளவுஸ் எடுத்து தனியாக வச்சுட்டேன். இது வந்து ப்ளவுஸுக்கு பிட்டுக்கு கட் பண்ண போகிறேன். ஆக்சுவல் சைஸில் உள்ளவங்க ப்ளவுஸ் பீட் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு ஹூக் பார்ட்லேருந்து கீழே அண்டர் ஆர்ம் வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. ஒரு சைடு பாருங்கள், ஹூக் பார்ட்லேருந்து அண்டர் ஆர்ம் வரைக்கும், அதாவது க்ளோஸ்டு சைடு. எப்படின்னா ஓப்பன் சைடில் மார்க் பண்ணாமல் க்ளோஸ் பண்ணுற சைடில் மார்க் பண்ணிக்கோங்க. ஓப்பன் சைடில் மார்க் பண்ணிங்கன்னா நெக் வராது, தனியாக பார்ட்டாக வரும். அதனால் ஓப்பன் பண்ண சைடில் மார்க் பண்ணாமல் ஆப்போசிட் சைடில் மார்க் பண்ணிக்கோங்க. ஹைட்டு வந்து ஹிப்புலேருந்து ஷோல்டர் வரைக்கும் 2 ஹைட் மெஷர் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ஃபோல்டு பண்ணணும் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு. அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நான் எடுத்திருக்கேன். இவ்வளோ லைன் வரைக்கும் எடுத்துக்கிட்டேன். ஒரு 5 இன்ச்சஸ் அது எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க, ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுத்துக்கும் சேர்த்து. இப்போ பாருங்கள், அண்டர் ஆர்ம்லேருந்து ஷோல்டர் வரைக்கும் வந்து 9 எடுத்திருக்கேன். ஆக்சுவல் சைஸு 7 வந்திருக்கும். நான் 9 எடுத்திருக்கேன், எக்ஸ்ட்ரா இவ்வளோ எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு அதை தான் 4ஆக ஃபோல்டு பண்ண போகிறோம். ஆல்ரெடி 2ஆக இருக்குது ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு. இப்போ 4ஆக ஃபோல்டு பண்ணால் ஃப்ரண்ட் அண்டு பேக்குக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து 4ஆக ஃபோல்டு பண்ணிக்கலாம். ஃபோல்டு பண்ணியாச்சு. இப்போ ஹார்ம் கோலையும் நெக்கி தான் நம்ம வந்து இதில் வந்து மார்க் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், 4ஆக ஃபோல்டு பண்ணியிருக்கேன். ஓப்பன் சைடு அந்த பக்கம் வச்சுக்கோங்க, ரைட் சைடில். நம்ம வந்து க்ளோஸ்டு சைடு தான் வந்து நம்ம மார்க் பண்ண போகிறோம். நெக்குக்கு 6 இன்ச்சஸ் மார்க் பண்ணியிருக்கேன். அப்புறம் 3 இன்ச்சஸ் மார்க் பண்ணியிருக்கோம் ஓப்பன் நெக்குக்கு. இப்போ 1 இன்ச்சஸ் விட்டு ரவுண்ட் நெக் தான் வைக்க போகிறேன். பைப்பிங் வச்சு ரவுண்ட் நெக் வைக்க போகிறேன். அதுதான் இதுலேயும் நீங்கள் கற்றுக்கலாம், எப்படி பைப்பிங்கை பர்ஃபெக்டாக வைக்கணும், தனியாக செப்பரேட்டாக வைக்காமல் பர்ஃபெக்டாக எப்படி வைக்கணும்னு. ஷோல்டர் 2.5 வச்சுருக்கேன். அண்டர் ஆர்ம் 6 வச்சுருக்கேன். நான் ப்ளவுஸுக்கு இப்போமே அண்டர் ஆர்ம் 6 தான் வைப்பேன். இதுவே சுடிதார் ஏதாவது அனார்கலியாக இருந்தால் 7 வைக்கப்பேன். 4 வைக்கிறேன் பாருங்கள், நெக்லேருந்து பட்டிக்கு. அது அப்புறம் 12 வச்சுட்டு கீழே வந்து 5 வைக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ மெஷர் பண்ணிக்கோங்க. மெஷர் பண்ணி ப்ளவுஸில் மெஷர் பண்ணி அப்படியே வச்சுக்கோங்க. என்னோட இன்ச்சஸ் தெரியுங்கிறதுனால அப்படியே வச்சுருக்கேன். நீங்கள் மெஷர் பண்ணிக்கோங்க. ஹூக்லேருந்து எவ்வளோ இருக்குது அண்டர் ஆர்ம், அதாவது அண்டர் பஸ்ட்டு, அதாவது பட்டிக்கு மேலே அப்படிங்கிறத மெஷர் பண்ணி 3 டாட் வச்சுட்டு அதுக்கப்புறம் பட்டியை தனியாக எடுத்துக்கோங்க. இப்போ நான் செப்பரேட்டாக எடுத்திருக்கேன். ஃப்ரண்ட்டு பேக்கு பட்டி 3 எடுத்திருக்கேன். இதுதான் மெயின் கிளாத்தில் நம்ம வந்து கட் பண்ண போகிறோம். இப்போ மெயின் கிளாத்தை நான் வந்து ஃபோல்டு பண்ணிக்கிட்டு ஃபோல்டு பண்ண சைடை வந்து நெக் சைடு கட் பண்ணிக்கலாம். இது பேக் சைடு. ஃபஸ்ட்டு நான் கட் பண்ணிட்டு பேக் சைடில் லென்த்து வந்து லோ நெக் வேணுங்கிறதுக்காக நெக்கை கொஞ்சம் மாற்றமாக வச்சுக்கிட்டேன். இது ஃப்ரண்ட் சைடு போட்டுக்கலாம். ஃப்ரண்ட் சைடு எப்பயுமே போல் தான், அதே சேம் சைஸ் தான் ஃப்ரண்ட் சைடு. அதனால் ஃப்ரண்ட் சைடு ஒன்றும் மாற்றம் இல்லைங்கிறனால கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பேக் சைடில் தான் அப்படியே கட் பண்ணாமல் வச்சுருக்கேன். கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஆம்கோலை கட் பண்ணிக்கலாம். ஆம்கோலில் எந்த சேஞ்சஸும் கிடையாது. இப்போ நெக்கில் 8 இன்ச்சஸ் வச்சு நெக்கை நான் செப்பரேட்டாக கட் பண்ணிக்கிறேன். அதே 1 இன்ச்சஸ் வச்சு கர்வ் வரைஞ்சி செப்பரேட்டாக கட் பண்ணிக்கிறேன். பேக் நெக்கை லைனிங்கோடு சேர்த்து மெயின் கிளாத்தையும் வச்சு கட் பண்ணிக்கிட்டேன் சேமாக. இப்போ ஃப்ரண்ட்டு பேக்கு கட் பண்ணியாச்சு. இப்போ பைப்பிங் தான், இப்போ வந்து பட்டி தான் கட் பண்ண போகிறோம். பட்டிக்கும் 2 சைடு ஃபோல்டு பண்ணிவிட்டு 2ஆக கட் பண்ண போகிறோம். இப்போ கட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் கீழே உள்ள கிளாத்தில் தான் ஹேண்டு கட் பண்ண போகிறோம். பேலன்ஸ் உள்ளதை ஹேண்டு கட் பண்ண போகிறோம். இன்னும் கொஞ்சம் எவ்வளோ தூரம் வேணுமோ நீங்கள் ஃபோல்டு பண்ணிக்கோங்க.
உங்கள் ஹேண்டுக்கு தகுந்தபடி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஹேண்டை வந்து மெஷர் பண்ணிக்கோங்க. மெஷர் பண்ணிவிட்டு அதை 4ஆக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணி இப்போ 2ஆக கட் பண்ணிவிட்டு 4ஆக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. நான் வந்து இதில் ஐ பஃப் தான் வைக்க போகிறேன். பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் ஐ பஃப் தான் வச்சுருப்பேன். அதுக்காக என்ன மெஷர் பண்ணியிருக்கேன்னா 4 இன்ச்சஸ்க்கு ஐ பஃப்க்கு தனியாக வச்சுருக்கேன். எங்கள் ஆக்சுவல் சைஸோட லென்த்தோட 4 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா வைங்க ஹைட்டு. அப்போ தான் ஐ பஃப்க்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள், ஆக்சுவல் லென்த்து வந்து எனக்கு இதில் உள்ள லென்த்து வந்து 10 வச்சுருக்கேன். ஐ பஃப்புக்கு 4 வச்சுருக்கேன். இது 6 வச்சுருக்கேன். 5 வச்சுருக்கேன். 5 வச்சுட்டு அண்டர் ஆர்மில் 5 வச்சுட்டு மேலே வந்து ஷோல்டரில் எவ்வளோ நம்ம மார்க் பண்ணோம் 10 வைக்கணும். அப்போ இதில் அண்டர் ஆர்மில் 8 மார்க் பண்ணிக்கோங்க. 2 இன்ச்சஸ் கம்மியாக மார்க் பண்ணிவிட்டு ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிட்டு பஃப்புக்காக ஹை பஃப்க்காக 4 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணியிருக்கேன். 4 இன்ச்சஸ் மார்க் பண்ணிவிட்டு இப்போ இப்படி வச்சுக்கலாம். கொஞ்சம் எஜ்ஜஸை மட்டும் ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஹை பஃபையும் சேர்த்து கட் பண்ணிக்க போகிறோம். இப்போ கரெக்டாக வந்து எட்ஜஸ் எல்லாம் கரெக்டாக ஷார்ப்பாக வந்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணுங்கள். கொஞ்சம் ஆல்ரெடி சுருக்கம் இல்லைனா மடிப்பு ஏதாவது இருந்தால் நகரும். அதனால் அயன் வேணாலும் பண்ணிக்கோங்க. இதில் ப்ளவுஸ் கொஞ்சம் ஸ்பீடாக தான் போயிருப்பேன். இன்னும் டீட்டெயில்ஸாக வேணுன்னா ப்ளவுஸுன்னு தனியாக செப்பரேட்டாக நான் வந்து ஏன்னா இதில் வந்து ஸ்கர்ட்டையும் கவர் பண்ணணும், ப்ளவுஸையும் கவர் பண்ணணும் அப்படிங்கிறதுனால நான் இதில் கொஞ்சம் ஸ்பீடாக தான் போயிருப்பேன். ப்ளவுஸ் மட்டும் தனியாக செப்பரேட்டாக பார்க்கணும். நிறைய வீடியோ போட்டிருக்கேன் ப்ளவுஸ் வீடியோ. நீங்கள் கரெக்டாக அதில் போய் பார்த்தீங்கன்னா ஃபுல் மெஷர்மெண்ட்டும் இருக்கும். ஷார்ப்பான மெஷர்மெண்ட் ஃபுல்லாக எல்லாமே அதில் இருக்கும். கண்டிப்பாக போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது ஹிப் பாட்டுக்கு தான் நான் வந்து பேலன்ஸ் உள்ள கிளாத்து, அதாவது ஹேண்டுக்கு போக மீதி பேலன்ஸ் இருக்கிற கிளாத்தை கட் பண்ணி வச்சுருந்தேன் சமமாக. ஏன்னா அந்த பக்கம் ஸ்கர்ட்டுக்கு வேணுங்கிறதுனால ஃபுல் லென்த் பார்த்தா அதிகமாக இருந்தது. சரின்ட்டு ஆக்சுவல் சைஸு நம்ம ஹிப்போட சைஸ் வந்து 26 இருந்தது சுற்றளவு, ஃப்ரண்ட் அண்ட் பேக் சேர்த்து. அதை 2ஆக டிவைட் பண்ணால் 13 இருக்குது. இதுதான் 13 இன்ச்சு. நம்ம எக்ஸ்ட்ரா வந்து 4 இன்ச்சஸ் எடுத்திருக்கோம், 17 இன்ச்சஸாக. அப்புறம் ஹைட் வந்து 5 வச்சுருக்கோம், 5 இன்ச்சஸ் ஹைட் வச்சுருக்கோம். இப்போ ஃப்ரண்ட் பேக் ரெண்டுத்துக்கும் சேர்த்து 2ஆக கட் பண்ணிக்கோங்க. மடித்து தைக்கிறதுக்கு, அதாவது ஸ்கர்ட்டுக்கு மடித்து தைக்கிறதுக்காக ஃப்ரண்ட்டு பேக் ரெண்டுத்துக்கும் சேர்த்து கட் பண்ணியிருக்கேன். 70 இன்ச்சஸ்ஸு லென்த்து, ஹைட்டு வந்து 5 இன்ச்சஸ்ஸு. நல்லா தெளிவாக சொல்லியிருக்கேன். ஹைட்டு 5 இன்ச்சஸ்ஸு, லென்த்து 70 இன்ச்சஸ்னு 2 பீசஸ் கட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். ஆக்சுவல் சைஸோட 4 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கேன். இப்போ பேலன்ஸ் உள்ள சாரியை வந்து 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கட் பண்ணியாச்சு. அதேமாதிரி லைனிங்குமே செப்பரேட்டாக 2ஆக எவ்வளோ இருக்கோ அதை ஈக்குவல் பண்ணி 2ஆக கட் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் 3 மீட்டர் இருந்தால் தான் ஸ்கர்ட்டுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். இப்போ பேலன்ஸ் இருக்கிற அந்த அதாவது அந்த பார்டரை எடுத்து நான் பின்னாடி டாட் வைக்கிறதுக்காக ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன். ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணால் தான் அந்த ட்ரையாங்கிள் கரெக்டாக வரும். அதனால் ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து பைப்பிங்கும் உள்ள வச்சு ஜாயின் பண்ண போகிறோம். இப்படி வெளில எப்படியுமே செப்பரேட்டாக தெரியாது. பைப்பிங்கும் வச்சு ஜாயின் பண்ண போகிறோம். அதே சேம் டைம் நாட்டையும் வச்சு ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுதான் பார்க்க போகிறோம். பைப்பிங்கு எட்ஜஸை வந்து அந்த பக்கம் வச்சுக்கோங்க, உள் பக்கம் வச்சுக்கோங்க. வச்சுட்டு அந்த ஓரமாகவே ஸ்டிச் பண்ணிட்டே வாங்க. இப்போ நாட் வைக்கிற இடத்துல நாட் வச்சுக்கோங்க. இந்த இடத்துக்கிட்டே நாட் வச்சுருக்கேன். நாட் வச்சுட்டு இப்போ அது மேலே ஸ்டிச்சஸ் போட்டுகிட்டே வரலாம். கரெக்டாக கர்வாக போட்டுருவேன். கொஞ்சம் பைப்பிங் இருக்காதுன்னா கொஞ்சம் சேஃப்டியாகவும் போடணும். ஏன்னா பைப்பிங்கை விட்டுட்டு ஸ்டிச் பண்ணக்கூடாது. அதனால் பார்த்துட்டே ஸ்டிச் பண்ணிட்டே வரணும் சுற்றி. இது வந்து ஒரு பர்ஃபெக்டான மெத்தடு. ஏன்னா வந்து பைப்பிங் வந்து வச்சு ஸ்டிச் பண்ணோம்னா அந்த த்ரெட்டு வரதும் வராது, எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. தனியாக செப்பரேட்டாக ஸ்டிச் பண்ணிங்கன்னா அந்த தெரியும். இப்படி வச்சு ஸ்டிச் பண்ணிட்டிங்கன்னா தெரியாது. அதனால் ஒரு பர்ஃபெக்டான மெத்தடு. இதுமாரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு வீடியோலையும் நான் ஒரு டிப்ஸு சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன் நியூவாக. அதனால் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதான் பண்ணிக்கோங்க. யாருக்காவது இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா டவுன்லோட் பண்ணி வச்சு டைம் இருக்கும்போது பாருங்கள். ஆக்சுவலாக வீடியோ பார்க்க டைம் இல்லைனாலும் கொஞ்சம் வீடியோ பார்த்தாலுமே அதுக்கான லைக் போடுங்க பிடிச்சிருந்தா. அப்போ தான் வீடியோ வந்து நீங்கள் ஷேர் பண்ணலைனாலும் ஆட்டோமேட்டிக்காக ஷேர் ஆகிட்டே இருக்கும் லைக் போட்டால். அதனால் வந்து கண்டிப்பாக வந்து உங்களால் ஷேர் பண்ண முடியல அப்படின்னு ஒரு சுச்சுவேஷனாக இருந்தால் லைக் பண்ணிங்கன்னா போதும், அதுவே ஷேர் ஆகும். அதனால் வந்து லைக் பண்ணிட்டு கண்டிப்பாக பாருங்கள்.
நீங்கள் லைக் பண்ணவும் தான் சரி பிடிச்சிருக்கு போல அந்த யூடியூப்பில் உள்ளவங்க நிறைய ஆட்டோமேட்டிக்காக ஷேர் ஆகிட்டே இருக்கும், அடுத்தவங்களுக்கும் அந்த யூடியூப் ஃபீடில் போயிட்டே இருக்கும். அதனால் கண்டிப்பாக லைக் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ திருப்பிட்டு ஸ்டிச் பண்ணலாம். திருப்பியாச்சு. திருப்பிட்டு இந்த பாருங்கள் அந்த எட்ஜஸ்லேருந்து ஸ்டிச் பண்ணுறேன். எப்பயுமே நான் வந்து லெஃப்ட்லேருந்து தான் ஸ்டிச் பண்ணுவேன். ரைட்லேருந்து ஸ்டிச் பண்ணுற காரணம் அந்த வந்து பைப்பிங் வச்சுருக்கறதுனால அந்த எட்ஜஸ்லேருந்து ஸ்டிச் பண்ண முடியாதுங்கிறதுனால இந்த எட்ஜஸ்லேருந்து ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கேன். ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு. நம்ம பாருங்கள் கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு. பைப்பிங் எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குதுன்னு பாருங்கள். பைப்பிங்கும் கான்ட்ராஸ்ட்டாக வச்சா தான் நல்லாயிருக்கும், அதனால் கான்ட்ராஸ்ட்டாக வச்சுருக்கேன். இப்போ ஃப்ரண்ட் சைடு போயிடலாம். ஃப்ரண்ட் சைடில் ரைட் சைடு மட்டும் பைப்பிங் வச்சா போதும், லெஃப்ட் சைடில் வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா சாரீ கிளாத் மறைஞ்சிரும். ஆஃப் சாரீ போட்டாலும் சாரீ போட்டாலும் சரி நமக்கு மறைஞ்சிரும். அதனால் லெஃப்ட் சைடில் மட்டும் வச்சா போதும். அதனால் நான் இதுலேயுமே லெஃப்ட் சைடில் தான் வச்சுருக்கேன். லெஃப்ட் சைடில் மட்டும் எட்ஜஸில் நம்ம பேக் சைடில் எப்படி ஸ்டிச் பண்ணமோ அதே மாதிரி ஸ்டிச் பண்ணி திருப்பிக்கலாம். அதே தான் படிமான எப்படி ஸ்டிச் பண்ணி திருப்பிட்டு படிமான தையல் போடுறோமோ அதே தான் ஸ்டிச் பண்ணி திருப்பிட்டு படிமான தையல் போட போகிறோம். பைப்பிங் வச்சாலே ஒரு லுக்கை எக்ஸ்ட்ரா கிடைக்கும். எந்த ஒர்க் பண்ணாமல் பைப்பிங் வச்சாலும் டீசெண்டான ஒரு கிராண்டான லுக் கிடைக்கும். அதனால் பைப்பிங் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பைப்பிங் வச்சு ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். எப்பவுமே யூஸ்வலாகவே விட்டுருவேன், பைப்பிங் வச்சா கொஞ்சம் அசால்ட்டாக விட்டுருவேன் பைப்பிங்கேன்ட்டு. இந்த வாட்டி பைப்பிங் வச்சு ஸ்டிச் பண்ணேன், நல்லா இருந்தது. இப்போ 2 இன்ச்சஸ்க்கு அவங்கவுங்க பர்ஸ்ட்டுக்கு தகுந்தபடி 2 இன்ச்சஸ்க்கு டாட் வச்சுக்கோங்க. நான் இதில் எப்படி டாட்டை மார்க் பண்ணணும், எப்படி எப்படி வந்து கரெக்டாக வந்து பட்டியை மார்க் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் ப்ளைன் ஜாக்கெட்டில் நார்மல் ஜாக்கெட்டில் நான் ஸ்டிச் பண்ணி போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள். வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கூட நான் வீடியோ லிங்க்கு கொடுக்குறேன். அந்த வீடியோ லிங்க்கு கண்டிப்பாக போய் பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது கொஞ்சம் பேசிக் தெரியாதவங்களுக்கு இதை ஸ்டிச் பண்ணுறது தெரியாது. கொஞ்சம் நாலேஜ் உள்ளவங்களுக்கு இது தெரியும், அந்த ஸ்டிச்சிங் நாலேஜ் உள்ளவங்களுக்கு. ஸ்டிச்சிங் நாலேஜே இல்லாதவங்களுக்கு அந்த பேசிக் போட்டிருக்கேன், பேசிக் ப்ளவுஸ் எப்படின்னு கண்டிப்பாக அதை போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ பட்டி ஆப்போசிட் சைடு வச்சு ஸ்டிச் பண்ணிட்டு திருப்பிக்கிட்டு படிமான தையல் போட்டுக்கலாம். படிமான தையல் போட்டதுக்கப்புறம் மடித்து தைச்சிக்கலாம், எட்ஜஸில் வச்சு தைச்சிக்கலாம். தைச்சிட்டு அதையும் படிமான தையல் போட்டுக்கலாம். எக்ஸ்ட்ரா கிளாத்தை கட் பண்ணிவிட்டு இப்போ அதையும் படிமான தையல் போட்டுக்கலாம். அதையும் படிமான தையல் போட்டுட்டு கட் பண்ணிக்கிறேன். இப்போ ஹூக் பார்த்து தான் தைக்க போகிறேன். எப்பயுமே ரைட் சைடில் ஹூக் மாட்டுற மாதிரி தைச்சிக்கோங்க. ஹூக்கு ஆப்போசிட் சைடு லெஃப்ட் சைடில் ஹூக் வச்சுக்கோங்க. ஏன்னா இன்கேஸ் ஹூக் உங்களுக்கு ஒன்ஸ் அவுந்துக்கிட்டா இந்த பக்கம் சாரீலேருந்து உங்களால் போட முடியாது. அதே லெஃப்ட்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக போடலாம். அதனால தான் மெயின் திங் லெஃப்ட்லேருந்து வச்சுக்கிறது நல்லது. ஹூக்கை லெஃப்ட் சைடில் எப்பயுமே வச்சுக்கோங்க, அதுதான் உங்களுக்கு சேஃப்டி. நான் எப்பயுமே அப்படி தான் பண்ணுவேன். ரைட் சைடில் ஹூக் மாட்டுறதும் லெஃப்ட் சைடில் ஹூக்கையும் வச்சு ஸ்டிச் பண்ணிப்பேன். இப்போ ஹூக் மாட்டுற சைடுங்கிறதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிட்டேன். ஒரு 3 இன்ச்சஸ் கிளாத் எடுத்து அதை தான் மடித்து தைச்சிக்கிறேன். பாதி ஆஃப் விட்டு மடித்து தைச்சிக்கலாம். ஏன்னா அதில் தான் நம்ம வந்து ஹூக் மாட்டுறதை நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். அதனால் அதில் 3 ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். சென்டரில் 1, 2 எட்ஜஸ்லேயும் 2 போட்டுக்கலாம், 1 1. இந்த ஆஃப் சாரியில் நிறைய கலர் இருக்குது. உங்களுக்கு ஏதாவது கலர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக எனக்கு டிஎம் பண்ணுங்கள். இதில் எல்லா கலர்ஸுமே அவைலபிளாக இருக்குது. கான்ட்ராஸ்ட்டாக ஷாலும் இருக்குது. மொத்தமாகவே ஸ்டிச் பண்ணி இந்த சாரீ கிளாத்து ப்ளஸ் ஸ்டிச்சிங் அப்புறம் வந்து லைனிங்கு டெலிவரி எல்லாமே சேர்த்து 1500க்கு நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு ஏற்ற கலரில் கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு ஏற்ற நெக் மாடலில் கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். வேணால் கண்டிப்பாக வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன், காண்டாக்ட் பண்ணுங்கள். காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நாங்கள் வந்து மெசேஜ் பண்ணுவோம், ஃபோட்டோவும் அனுப்புவோம். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா இதே மாதிரி ஷால் வச்சு உங்களுக்கு இதேமாரி ஸ்டிச் பண்ணி கொடுப்பேன். கண்டிப்பாக நீங்கள் டிஎம் பண்ணுங்கள், என்ன கலர் வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு டிஎம் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்கேஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் செலக்ட் பண்ணியிருக்க கலர் ப்ளூ வித் பிங்க்கு, இதேமாதிரி நிறைய கலர் இருக்கும். உங்களுக்கு என்ன வேணுமோ செலக்ட் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக டிஎம் பண்ணுங்கள். 1500க்கு தான் நம்ம ஃப்ரீ ஷிப்பிங், ஃப்ரீயாக லைனிங் எடுத்துக்கிறோம், ஃப்ரீ ஸ்டிச்சிங் எல்லாமே அதுக்குள்ளேயே வந்துடும். 1500க்குள்ளேயே வந்துடும். நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம், ஜஸ்ட் கலர் மட்டும் செலக்ட் பண்ணிட்டு உங்கள் சைஸ் வந்து சென்ட் பண்ணால் போதும்.
நாங்கள் 1500க்கு இதை பண்ணி கொடுத்துட்ருக்கோம். வேணுன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு. இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஜாயின் பண்ணிவிட்டு ஹேண்டை வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஹேண்ட் ஹை பஃப்ங்கிறதுனால சென்டர் சைடு வந்து கட் பண்ணிவிட்டு பஃப் வந்து கூட்டி வச்சுக்கலாம். கரெக்டாக அந்த மார்க்லேயே வந்து பஃப்பை கூட்டி வச்சுட்டு கரெக்டாக அந்த ஷோல்டர்லேயும் பஃப்பை கூட்டி வச்சுட்டு ப்ளீட்டட் குட்டி குட்டி குட்டியாக கேதர் பண்ணி வச்சுக்கிட்டு அதை தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். அதேமாரி தான் ரெண்டு ஹேண்டையுமே அதேமாரி தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். கரெக்டாக பார்த்து மெஷர் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணிவிட்டு அந்த பக்கமும் அதுக்கப்புறம் நான் எப்பவுமே சென்டர்லேருந்து தான் ஸ்டிச் பண்ணுவேன். ஸ்டிச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த ஏஜஸ்லேருந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணி பேலன்ஸ் இருக்கிறத அந்த கேதரிங் வச்சுருங்க. அந்த ஹேண்டையும் அதேமாரி ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ரெண்டு ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. ஜாயின் பண்ணி முடிச்சாச்சு. பாருங்கள் ஹேண்ட் எவ்வளோ ஹை பஃப் வருதுன்னு. இப்போ ஜாயின் பண்ணி முடிச்சாச்சு. முடிச்சதுக்கப்புறம் பேக் சைடு தான். பேக் சைடு ஃப்ரண்ட்டையும் பேக்கையும் கம்பேர் பண்ணிவிட்டு எப்பயுமே ஹேண்டை ஜாயின் பண்ணதுக்கப்புறம் தான் பேக் சைடு மடித்து தைப்பேன். ஏன்னா ஹேண்டில் ஏதாவது டிஃப்ரெண்ட் வந்துடும் அப்படிங்கிறதுக்காக. மடித்து தைச்சிக்கலாம். பேக் சைடில் எவ்வளோ டிஃப்ரெண்ட் வருதோ அதை மடித்து தைச்சிக்கலாம். தைச்சி முடித்ததுக்கப்புறம் டாட் வச்சுக்கலாம். பின்னாடி பேக் சைடில் 2 டாட் வைக்க போகிறேன். 2 டாட் வச்சுட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக ஹேண்ட்லேருந்து இப்போ வரைக்கும் ஒரே ஜாயினிங் தான் நான் எப்பயுமே கொடுப்பேன். அதேமாதிரி ஒரே ஜாயினிங் பண்ணிக்கலாம். அதேமாதிரி ஆப்போசிட் சைடும் அதேமாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஹேண்ட்லேருந்து இப்போ வரைக்கும் உங்களுக்கு எவ்வளோ மெஷர்மெண்ட் வருதோ அதுமாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் கமெண்ட் பண்ணாதீங்க தெளிவாக இல்லை, ஸ்பீடாக இருக்குது, ஓவர் ஸ்பீடாக இருக்குது அப்படின்லாம். இது கண்டிப்பாக ஸ்பீடாக தான் இருக்கும். ஏன்னா ஸ்கர்ட் போடணும், மேலே ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி போடணும், அதுக்கான டிப்ஸ் எல்லாம் கொடுக்கணும். அதனால் இதோட டிப்ஸ் எல்லாம் வந்து ஸ்பீடாக இருக்காது. ஆனால் வந்து அந்த ப்ளவுஸோட மெத்தட் மட்டும் பேசிக் மெத்தட் மட்டும் ஸ்பீடாக இருக்கும். அதனால் அட்வான்ஸ் தெரிஞ்சவங்களுக்கு கொஞ்சம் தெரியும். பேசிக் மெத்தட் தெரிஞ்சவங்க கண்டிப்பாக, அட்வான்ஸ்னு இல்லை கொஞ்சம் நாலேஜ் உள்ளவங்களுக்கு இது புரிஞ்சுக்கலாம். பேசிக் நாலேஜ் இல்லை அப்படிங்கிறவங்க வேறு வீடியோ கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில், கண்டிப்பாக போய் பார்த்துட்டு யூஸ்ஃபுல்லாக ஆக்கிக்கோங்க உங்கள் வீடியோவை. இப்போ பேக் சைடில் 2 பக்கமும் டாட் வச்சுக்கிறேன். டாட் வச்சுட்டு பேக் சைடில் நாட்டுக்கு நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். நாட்டுக்கு வந்து நம்ம ஸ்டெப்பாக எடுக்கிற நாட்டு தான் வைக்க போகிறோம். டெசல்ஸு அந்த டெசல்ஸை ஒரு வாட்டி ஃபோல்ட் பண்ணி இப்படி மடித்து தைச்சிக்கலாம். தைச்சிட்டு கொஞ்சம் ஒரு 1 இன்ச் விட்டுட்டு இப்போ பாருங்கள் கட் பண்ணிவிட்டு திருப்பிக்கலாம். திருப்பிட்டால் வந்து மேக்காயிட்டு இப்போ 1 இன்ச் விட்டு அடுத்தது மடிச்சுக்கலாம். அதே மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் மடிச்சுட்டு அந்த நாட்டை ஓரமாக வச்சு தைச்சிக்கலாம். ஏஜஸில் கொஞ்சம் மடித்து தைச்சிக்கோங்க. அப்போ தான் அந்த ஏஜஸ் வந்து கம்ப்ளீட் ஆகும். இல்லைன்னா வெளில தெரியும் ஏஜஸ்ஸு. அதேமாதிரி திரும்பி 1 இன்ச்சஸ் விட்டு அதேமாரி ஸ்டெப் நாட்டாட்டம் இருக்கும். 1 இன்ச்சஸ் விட்டு இதேமாரி மடிச்சுட்டு ஏஜஸ்லாம் மடித்து தைச்சிக்கோங்க. தைச்சிட்டு ஏஜஸை கட் பண்ணிட்டு திருப்பிக்கலாம். திருப்பிட்டு பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது நாட்டுன்னு. இதேமாதிரி உங்களுக்கு எத்தனை ஸ்டெப் வேணாலும் வச்சுக்கலாம். நான் 4 ஸ்டெப் வச்சுருந்தேன். இதில் 3 ஸ்டெப் தான் காமிச்சிருப்பேன். அப்புறம் எக்ஸ்ட்ரா கிளாத்து மொத்தம் 8 இருந்துச்சு பீஸு. அதனால் இன்னொரு பீஸ் வச்சுட்டேன். இது ஸ்கெட்டுக்கு தான். ஸ்கெட்டுக்கு எப்பயுமே போல் நார்மலாக அனார்கலிக்கு ஸ்டிச் பண்ணுற மாதிரி தான் ப்ளீட்டட் வச்சுட்டே வரப்போகிறோம். ஃப்ரண்ட் தனியாக பேக் தனியாக செப்பரேட் பண்ணிட்டு லாஸ்ட்டாக தான் ஜாயின் பண்ண போகிறோம் ஃப்ரண்ட்டையும் பேக்கையும். அதுமாதிரி ப்ளீட்டட் வைக்க போகிறோம். நம்ம சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கிளாத்தில் உங்களுக்கு ஒரு மைண்டுக்கு வச்சுக்கோங்க இந்தந்த லென்த்துக்கு ப்ளீட்டட் வைக்கணுன்ட்டு. அதனால் அந்தந்த லென்த்துக்கு கரெக்டாக ப்ளீட்டட் வச்சுக்கோங்க. தெரியாதவங்க 2 இன்ச்சஸ் ஒன்ஸ் 2 இன்ச்சஸ் ஒன்ஸ் மார்க் பண்ணி கரெக்டாக வச்சுக்கோங்க. நான் ஓரளவு எப்பயுமே மேக்ஸிமம் வந்து கரெக்ட் பண்ணியே வச்சுருவேன் லென்த்தை. அதுமாதிரி கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இந்த எட்ஜஸ் இந்த பக்கமும் அந்த பக்கமும் எட்ஜஸ் மட்டும் கொஞ்சம் 2 இன்ச்சஸ் அளவு விட்டுருங்க. ஏன்னா வந்து ரெண்டு பாவாடையும் அதாவது 2 ஸ்கர்ட்டையும் வந்து ஜாயின் பண்ணணும். அதனால் இப்போ லைனிங்கும் அதே தான். 2 இன்ச்சஸ் அளவு லைனிங்கை விட்டுட்டு அதுக்கப்புறம் ப்ளீட்டட் வைங்க.
ஆப்போசிட் சைடு அதேமாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதே சேம் மெத்தட் தான். எஜஸில் மட்டும் 2 எஜஸில் மட்டும் 2 இன்ச்சஸ் விட்டுட்டு நடுவில் ப்ளீட்டட் வச்சுக்கோங்க. மெயின் கிளாத்லேயும் ப்ளீட்டட் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மேலே லைனிங்கும் வச்சு ப்ளீட்டட் வச்சுக்கோங்க. இது பேக் சைடு. ஃப்ரண்ட் சைடு வச்சு முடிச்சாச்சு. அதேமாதிரி தான் பேக் சைட்லேயும் சேம் மெத்தடில் தான் நம்ம ட்ரை பண்ணுறோம். அதேமாரி இந்த சாரீக்கு ஏற்ற மாதிரி இல்லைன்னா ஒரு குர்தீஸ்க்கு இல்லை அனார்கலி ஏதோ வெஸ்டர்ன் வியர் இல்லைன்னா மாடல் வியர் எந்த வியராக இருந்தாலுமே அதுக்கு சாரீக்கு ஏற்ற மாதிரி நம்ம பீட்ஸ் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். என்ன கலர் மேட்சிங்காக வேணும்னு கேட்குறீங்களோ பீட்ஸ் ஒர்க் பண்ணுறோம். அதாவது ஹேண்ட்லலாம் இப்போ எலாஸ்டிக் வச்சு பீட்ஸ் பண்ணுறாங்க இல்லையா, அதே மாதிரி நம்ம எலாஸ்டிக் வச்சு நெக் செட்டும் பண்ணிகிட்ருக்கோம். அதேமாரி ஹேண்டுக்குமே ப்ரேஸ்லெட் டைப்பில் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு மேட்சிங்கான கலர் பண்ணிகிட்ருக்கோம். வெஸ்டர்ன் டைப்லேயுமே பண்ணுறோம். ட்ரெடிஷ்னல் வியர்னு இல்லை, ட்ரெடிஷ்னலாக உள்ள நெக் செட் மட்டும் இல்லை, வெஸ்டர்ன்லேயுமே நம்ம ஜோக்கர் மாடலில் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கு அடுத்தடுத்து அப்லோட் பண்ணிடுறேன். உங்களுக்கு அந்த மாடல் ஏதாவது வேணும்னா வாட்ஸ்அப் நம்பர் பண்ணுங்கள். உங்கள் சாரீ கலர் கொடுத்தீங்கன்னா அதுக்கு தகுந்தபடி நம்ம பீட்ஸ் ஒர்க் பண்ணி உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தாலுமே அதையும் செட் பண்ணிங்கன்னா நாங்கள் நம்ம அஃபோர்டபுள் ப்ரைஸில் நம்ம மேக் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நெக் செட்டு ஹேண்ட் செட்டுமே பண்ணி கொடுத்துட்ருக்கோம். கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக் முடிஞ்சிட்டு இப்போ 2 எஜஸையும் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். எதையுமே பண்ணாமல் 2 எஜஸ் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கணும். ரெண்டு எட்ஜஸ் ஜாயின் பண்ணிவிட்டு முடிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், ஒரு எட்ஜஸ் தான் ஜாயின் பண்ண போகிறோம். அதாவது ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஹிப்பை மடித்து தைக்க போகிறோம். அதாவது உள்ளே கொடுக்கறதுக்காக, அதாவது உள்ள த்ரெட்டு கொடுக்கறதுக்காக மடித்து தைச்சிக்கலாம். ஹிப் சைடை மட்டும் மடித்து தைச்சிக்கலாம். கரெக்டாக அந்த ஆல்ரெடி நம்ம ப்ளீட்டட் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ப்ளீட்டடை மடக்கிற அளவுக்கு மடித்து தைச்சிக்கணும். கொஞ்சம் லைட்டாக சுருக்கம் வர தான் செய்யும். ஏன்னா அதை மடித்து தைக்கும் போது கொஞ்சம் சுருக்கம் இருக்கும். அதுக்கப்புறம் போட்டால் அந்த சுருக்கம் தெரியாது அந்த அளவுக்கு. அதனால் கொஞ்சம் தைக்கும் போது கொஞ்சம் சுருக்கம் இருக்க மாதிரி கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தைக்கிற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் போட்டதுக்கப்புறம் கரெக்டாகிடும். இப்போ இந்த மடித்து தைச்சதுக்கப்புறம் ஹிப்பை மடித்து தைச்சதுக்கப்புறம் ஒரு சைடு எட்ஜஸை ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ ஆப்போசிட் சைடு எட்ஜஸையும் ஜாயின் பண்ணி நம்ம நாட் கொடுத்துக்கலாம். ஹிப்பில் நாட் கொடுத்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஆப்போசிட் சைடையும் எட்ஜஸ் பாருங்கள் ஜாயின் பண்ணியாச்சு. ஜாயின் பண்ணிட்டு இந்த அவுட்லுக் பிடிச்சிருக்கா, இந்த கலர் பிடிச்சிருந்தா இந்த கலருக்கு ஏற்ற மாதிரி ஹார்ட்டின் கொடுங்க. அவுட்லுக் பிடிச்சிருந்தாலும் ஏதாவது கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா. இதுமாரி கான்ட்ராஸ்ட்டாக உங்களுக்கும் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக எந்த சாரீ இருந்தாலுமே நான் ஸ்டிச் பண்ணி கொடுக்குறேன். சாரீ இல்லைனாலும் நாங்கள் இதேமாரி எடுத்து ஸ்டிச் பண்ணி உங்களுக்கு இதேமாரி துப்பட்டா வச்சு கொடுக்குறோம். வேணுன்னா கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுங்கள். கான்ட்ராஸ்ட்டாக இதேமாரி வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். தேங்க்யூ. அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கும் வேணும் இன்ட்ரெஸ்டிங்காக அப்படின்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் வரும் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ என்னென்ன நான் வீடியோ போடுறேங்கிறத. அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோவுக்கு வெயிட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.